பார்க்கையே பயமா இருக்க. ஏப்பா வீரப்பல்ல விரிசல எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி இருக்கிறா? வீரப்பல்லா விரிசடையா விரிசடையா சிவக்குழந்து பாடக சிவக்குழந்து பாடக சிவக்குழந்து பாடக சடகி பாய்ந்தா சிவக்கொழுந்து பாடகோ முன்னூறடி பாய்ந்திடும் நாடகி பாய்ந்தாளா 400 பாய்ந்திடும் 16 அடியார மானம் சிவக்கொழுந்து பாடகோ சிவக்கொழுந்து பாடகோ ஆணையேற்றம் குதிரை ஏற்றம் அளவு என்ற தொழில்களை படித்தார் பள்ளிடம் சிலம்பு தொழில் வரிசையா மூச்சு அடைக்கு பாய்ந்தாரே கொழுந்து 300 அடி பாயும் எப்பா 3 அடி பாய்கிறார் நாவடைக்கு பாய்ந்தாரான 400 அடி பாய்ந்துடுவா ஆமா கதைக்க வைத்து பாய்த்தாமனா என்ன 16 அடி பாய்ச்சிருவாங்க அறிவிலே அறிஞனானா கல்வியிலே கவிஞராஜா சிவகுணத்து பாலகனா கெட்டவர் அம்மா அப்படி படியாத பாடங்களை எல்லாம் படித்து இருக்கக்கூடிய காலத்துல என்ன சுவாமி என்னாத என்னவளாய் நிற்கிறார் என்ன சுவாமி இப்போ அம்மா ஆம்பளை பிள்ளைனா அப்பாவோட கை கட்டி பார்ப்போம் எப்பா நம்ம கட்டக்காரர் பாருங்க அப்பா கட்டடிச்சாரு தாத்தா கட்டடிச்சாரு அவள் கட்டடிக்காரு கைலாசத்துல அப்பா செய்த வேலைய பிள்ளைகளும் செய்யும் பார்த்துருக்கோம் சரிதான் அப்பா ஆப் அடிச்சாருன்னா பிள்ளை குவாட்டர் அடிக்கும் பிள்ளை குவாட்டர் அடிக்கும்
பிள்ளை அப்பா கோட்டை அடிச்சாருன்னு வை. வேற பிள்ளை புல்லடி. அம்மா அப்போ பொட்ட பிள்ளைனா அம்மா வீடு தூத்தானே. எப்ப அவங்க கூத்துக்கிட்டு இருக்கோம். அது இருந்து ஒரு சின்ன ஒரு ஈட்டியை வச்சுக்கிட்டு அப்படியே வீடு தூப்பான். அம்மா அவ பாத்திரத்தை தேய்ச்சானா இவாளும் பாத்திரத்தை தேய்ப்பான். ஆமா ஆமா. அப்போ சிவக்கொழுந்து வாழகனா என்ன சுவாமி? நம்ம அப்பா செய்த பூஜையை நாமல் செய்ய வேணும் என்று செய்ய வேணுமே என்றோ என்ன செய்தான் தெரியுமா? என்னன்னா அப்பாவை வரவழைத்தார். ஆமா. ஏ அப்பா அப்பா பிரம்மரே, அப்பா அப்பா பிரம்மரே, அப்பா செய்த பூஜையை பாலகனும் செய்ய போறேன். நீங்கள் செய்த பூஜையை நீங்கள் செய்ய பூஜையை செய்ய போறேன். அப்பப்பா நானும் செய்ய போறேன். அப்போ அந்த கடவுள் செய்த பூஜையத்தான் கட்டி மகனும் நானும் செய்ய போறேன். என்ன சிவக்கொழுந்து சொன்ன போதே என் மகனே சிவக்கொழுந்து, என் மகனே கண்மணியா, என்னோட வார்த்தைகளே சிவக்கொழுந்த மகனே, சிவபூசை செய்வதற்கு சிவபூசைக்கு சிவக்கொழுந்து போக வேண்டாம். மகனே சிவக்கொழுந்து போக வேண்டாம். என் மகனே அப்பா சிவக்கொழுந்து. சிவக்கொழுந்து சிவக்கொழுந்து பகவானுக்கு 6 கால பூஜையை அணுவில்லாம நடத்தணும்டா. ஏப்பா ஒவ்வொரு வேலை பூஜையை கரெக்டா அந்த டயத்துல நடத்தணும். எப்படான்னு சொல்லு பாப்போம். ஏப்பா காலை வேலை, மதிய வேலை, சாயந்தரம் வேலை, அதிகாலை 5 மணிக்கு ஒரு பூஜை. அம்மா அதற்கு அப்புறம் என்ன கரெக்டா 8 மணிக்கு ஒரு பூஜை. ஏப்பா 8 மணிக்கு ஒரு பூஜை. அதற்கு அப்புறம் 12 மணிக்கு ஒரு பூஜை. அம்மா கரெக்டா 12 மணிக்கு, அதுதான் உச்சிக்கால பூஜை. அம்மா அதற்கு அப்புறம் 2 மணிக்கு ஒரு பூஜை. ஏப்பா 2 மணிக்கு. அதற்கு அப்புறம் எத்தனை மணிக்கு? எத்தனை மணிக்கு? கரெக்டா 5 6 மணிக்கு கருக்கல் பூஜை. அம்மா அதுக்கு அப்புறம் இரவு 8 மணிக்கு ஒரு பூஜை. ஏப்பா அதான் பள்ளியறையில உட்கார பூஜை பூஜை. இந்த பூஜையெல்லாம் நாமளுக்கும் நடந்து பார்த்துப்போம். ஏப்பா நம்ம டெய்லி பூஜை ஒழுங்காம இருக்கும். அதிகாலையில அம்மா 5 மணிக்கு எந்திப்போம். ஏப்பா அப்போ ஒரு டீ காபி உப்புமா சாப்பிடுறோம்ல. அம்மா கண்டிப்பா தெங்காசி போயிருவோம் இல்லையா? அதுதான் கடவுளுக்கு காலையில பூஜை. ஏப்பா காலை வேலை பூஜை. அதற்கு அடுத்து இரவு 8 மணிக்கு காலையில 8 மணிக்கு ஒரு பூஜை பார்த்துருந்தோம். அது நம்ம டிபன் டைம். டிஃபன் சாப்பிடுறோம் பாத்தியா? அம்மா ஒரு பூரி ஒரு கிழங்கு, அது ஒரு பூஜை. அம்மா கரெக்டா 12 மணிக்கு ஏப்பா அரிசி வேவோட நமக்கு ஒரு சாப்பாடு. ஏன்னா இன்றோடு போகும்போது டீ எல்லாம் குடிப்பாங்க தெரியுமா? அதான் கரெக்டா 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை. ஏப்பா அதற்கு அப்புறம் என்ன 2 மணிக்கு பார்த்துருக்கோம். அம்மா அது என்ன பூஜை? அதுதான் சாப்பாடு சாப்பிடக்கூடிய பூஜை. ஏப்பா மதிய உணவு வேலை. நம்மளுக்கு உணவு வேலை. அம்மா அவருக்கு கரெக்டா மத்தியான பூஜை பார்த்துக்கோ. எப்பா அவருக்கு மத்தியான பூஜை. ஆமா. சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு பூஜை. அதான் கற்களு வேலை வெட்டிக்கலாம் போயிட்டு வந்து ஒரு டீயை கீயை கொண்டு வந்து உட்காந்து குடிப்போம் தெரியுமா? ஏப்பா ஆமா அதுதான் சாயந்தரம் 6 மணிக்கு. ஏப்பா சாதனம் கடுமைக்கு டயம். அதான் அந்தி கற்கள் பூஜை. ஆமையா இரவு வேலையில நம்ம சாப்பிடுவோம் தெரியுமா? ஆமா. அதுதான் என்ன உண்ணு தின்னு ஊரடங்கும் போது ஒரு பூஜை பள்ளியறைக்கு போகக்கூடிய பூஜை. ஏப்பா பள்ளியறையில கொண்டு போய் வச்சுவாங்க. ஆமா. இப்படி 6 கால பூஜை மகனே நீ அணுகில்லாமல் நடத்தி வர வேண்டும் அப்பா. வேண்டும் அப்போ சிவக்கொழுந்து. நாடு தவறினாலும் நாளியை தவறக்கூடாது மகனே. கூடாதடா ஐயா. அது
என்னைக்கு மறந்தாலும் சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தன்று மறந்துடாத அப்பா ஏ மகனே அப்பா சிவக்கொழுந்து யாரு காலம் பூஜையை அணுகில்லாம நடத்தி வா வந்தீர்த்தா அப்பா உங்க பிள்ளை அம்மா ஆறு கால பூஜையை அணுகில்லாம நடத்தி வருவேன் என்றார் ஆமையா அப்படியே ஆகட்டும் என்று என் சிவக்கொழுந்து பாலகனா என்ன செய்கிறார் தெரியுமா சாமி குளித்தும் மெல்ல நீராடி சிவக்கொழுந்து பாலகனா உணவட்டப்பட்டு உப்புடல கையிலெடுத்து நேத்து முன்னாடி வந்த பயணம் தெரியலையே. யாரு என்ன விவரம், எந்த ஊரு, எந்த தேசம்? ஏப்பா ஊர் என்ன பேர் என்ன, எங்க இருந்து இங்க வந்திருக்க? எங்க இருந்து இங்க வந்திருக்கேன்னு கையில கெண்டியோட வந்திருக்க, என்ன வரும்? எப்பா ஏ பாலகா, என்ன நீ யாரப்பா என்று சொன்னா? ஆமோ ஆண்டவன் பகவானிடத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்கிறா? ஆண்டவா சிவபெருமாளே அரும மகனாக செய்ய வந்தே சக்கரே உங்களுடைய புதையத்தான்
ஆமோ ஒரு வேலை பூசை குறைஞ்சது உன்னைய விடவே மாட்டேன் சாபம் கொடுப்பேன் பூலோ அனுப்பி வைப்பேன் ஆமோ பார்த்தான் சிவக்குழந்து பாலகன் என்ன செய்கிறா அப்படியே ஆகட்டும் என்றார் ஆமோ ஏ அப்பா ஏ பாலகா என்ன சுவாமி என்னுடைய பூஜையை இன்று மறந்தாலும் சித்திரை மாதம் என்னுடைய திருக்கல்யாண நாள் என்று ஆமா நீ மறக்காதே என்றார் எப்பா மறக்க கூடாதோ அப்படியே ஆகட்டும் என்று ஆகட்டும் என்றோ ஆண்டவன் நம்பதும் ஆடவேனம் செய்யாதோ ஆடவேனம் செய்யாதோ மகாதேவனுக்கு நடத்துவார் ஒரு சிவக்குழந்தோ ஆடுகால பூஜையாதே ஆடுகால பூஜையாதோ நடத்திவார் ஏ ஆடுகால பூஜையதே சிவனாருடைய பூஜைய ஆடுகால பூஜைய அணுகில்லாமல் நடத்தி வருகிறார் நடத்தி வருகிறார் அப்படி சிவபூஜையானதை நிகழ்த்தி வரக்கூடிய காலத்தில் அம்மா ஆதி வெள்ளி என்னும் கைலேகிரி பர்வதத்துல என் அப்பா பகவான் எங்க பார்த்தாலும் சிவக்குழந்தை தான் எந்த நேரமும் சிவக்குழந்தைனே இருக்காரு தூங்கும் போதும் சிவக்குழந்தை எந்திக்கும் போதும் சிவக்குழந்தை இருக்கும் போதும் சிவக்குழந்தை யாமனார் சிவக்குழந்தைய புகழ் அப்படி பரவி இருக்க பார்த்து அவன் செய்யக்கூடிய பூஜை இப்போ ஒரு ஆளு ஒரு வேலை செய்தாரு சாய்ந்துக்காரரு சாய்ந்து சொல்றாரு குடத்துக்காரரு கொடை அடிக்காரு உடுக்காரரு உடுக்கு அடிக்காரு தாளத்துக்காரரு தாளம் அடிக்காரு கட்டக்காரரு கட்ட அடிக்காரு அது அவளுக்கு நிலைமை அது அம்மபுராதுலதான் இருந்தா என்ன நம்மள காயால கண்டிப்பா கொடுத்துட்டான் கொஞ்சம் நேற்று குத்தாலம் போய் குடிச்சிட்டு வந்தா பாத்துக்கோ கண்டிப்பா கொடுத்துருக்காங்க காத்துக்குள்ள தண்ணி போயிடு அப்போ இன்னாரும் இந்த வேலை பார்க்காங்கன்னு வை நீ சாய்ந்து நல்லா சொல்றன்னு வை ஐயோ உன நல்ல பையன் நல்லா சொல்லுதானே அப்படின்பா பேசுவாங்க உட நல்லா அடிச்சாங்கன்னா குடத்துக்காரன் நல்லா கொடை அடிக்காம சொல்லுவாங்க உடுக்கு நல்லா அடிச்சாருன்னா உடுக்காரன்னு உடுக்கு நல்லா அடிக்காம தேக்கா புருக்கா வச்சிருவாங்க பாத்துக்கோ ரெண்டா பெருந்துரும் பேக்காவும் பெருந்துரும் பேக்காவும் பெருந்துரும் யாரு நம்ம அடிக்காரன் ஏனே கண்டக்காரன் நல்லா அடிச்சாருன்னா கண்டக்காரனுக்கு நானுமாம்பாங்க ஆமா அப்போ அவன் தொழில வச்சுதானே தொழில வச்சுதானே அவங்களுக்கு பேரு ஆமா அப்ப சிவக்குழந்தை அவ்வளோ சிறப்போட செய்யலாம் பார்த்துப்போம் பூஜை அவன் பூஜைய பார்த்து ஆமா சிவக்குழந்துன்னு பகவான் இருக்காரு பார்த்து ஏப்பா 24 மணி நேரம் அவன் பேரே உச்சரிக்கிறார் 24 மணி நேரம் அவனுடைய நாமத்திலே சொல்லி உச்சரிக்கிறார் ஏப்பா காலையில் எழுந்த உடனே சிவக்குழந்து இதை யார் பார்த்தார்கள்? யார் பார்க்கிறா? 33 தேவர்கள் பார்த்தார். ஏப்பா ரிஷிமார்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். 48,000 ரிஷிமார்கள் பார்த்தார்கள். ஆமா. தெய்வ இந்திரனும் பார்க்கிறான். பிரம்மாவும் பார்க்கிறான். ஆமா. அந்த வைகுண்ட பெருமாளும் பார்க்கிறார். ஏப்பா அந்த பச்சைமாலும் பார்க்கிறார். என்ன ஆச்சு கடவுள் பகவானுக்கு? என்னாச்சு? அனுதினமும் எங்க பார்த்தாலும் ஒரே சிவக்குழந்தைய நாமமாக சொல்றார். ஏப்பா கையில எங்க அவன் முழங்குது. இவன் வேற கெடுக்கணும். ஆமா. என்று தெய்வேந்திரனானவர் ஆமோ என்ன இன்னங்கள் எல்லாம் இன்னைக்குதான். ஆமா. 12 வருஷத்துக்கு ஒரு முறை சரி இந்திரம் பட்ட அமரம் பட்ட ஆமா இப்படி எல்லாம் பட்டங்கள் மாறணும்.
எப்பா ஒருத்தருக்கும் மாறும். ஆமா சரிதான். பிரம்மாவுக்கும் பட்டம் மாறும். ஆமையா பட்டம் மாறும்னா வேற பிரம்மா வேற இந்திர அம்மா வேற விஷ்ணுவா வருவாங்க கிடையாது கிடையாது. அதே இந்திர தெய்வேந்திரன் ஆமா அதே பிரம்மா அதே விஷ்ணு ஆமா 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஆமா அவங்களுக்கு ஒரு பட்டம் சூட்டுவார்கள். அப்போ இந்த பட்டம் நமக்கு கிடைக்க வேண்டுமென்றோ தெய்வேந்திரனானவரோ சிவன் கொழுந்து பாலகத்தைய பேரை கெடுத்தாத்தான் ஆமா நாம பட்டம் ஏப்பா நம்ம கூட்ட பட்டம் என்று தெய்வேந்திரனானவரோ ஆமா நாளையில ஆமா நல்ல சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தன்று ஆமோ இன்னைக்கு இவன் பேர கெடுத்தாத்தான் ஐயா என்னைக்கு மறந்தாலும் சும்மா வெட்டுவன். சித்ரா பௌர்ணமி என்னைக்கு மறந்தா பகவான் சமம் சொன்னார். இப்ப சொல்லியிருக்கிறார்கள். இத கணக்கு வைத்து சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தன்றோ சாமன் அடிச்சாமன் போல சதிச்சாம வேணையில சண்டான தெய்வேந்திரனானவன் என்ன செய்கிறார்? பிரம்மலோக பட்டணத்தில ஆமோ என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன செய்கிறார்? ஒரு செஞ்சே அவள் வடிவம் கொண்டே அவன் சிறகு கட்டியே போனாரே அயன வடிவம் கொண்டோ மக்கம் வளரி மவே முளைக்காரே சிவன் கொடுங்கோ பால ஐயோ ஐயோ இன்னைக்கு ஆமா சிவத்து பெருமாளுக்கு திருமண நாள் அல்லவா? சித்திரா பௌர்ணமி அல்லவா? அல்லவா ஐயா இன்னைக்கு மறந்துடக்கூடாதே என்றோ அவன் பதறி மெல்ல முடிக்காதே சிவகோடு பாலே சிவபூசை செய்ய வேண்டுமா கூட கையிலெடுத்தோ கெண்டிய சலமெடுத்து எங்கே கிட்டாவா கிட்டாதே முடிக்கல ஏப்பா கிட்டாதே முடிக்கல கெங்கைக்கு வாரா கிட்டாதே முடிக்கல ஆமா சரி கெங்காதேவிதான் முடிக்கல ஆமா பூங்காவன தோட்டத்துக்கு வந்து பார்க்கிறா ஐயா பூமலரும் பெரியலே பார்த்தானே சிவன் கொழுந்து ராமனா சித்திர மாசம் நிலவு வந்து பட்ட பகல் அடிச்சது போல அடிக்கும். ஏப்பா பழிச்சுட்டு இருக்கும். அதனால சிவன் கொழுந்து ஆமோ பூக்கூட தலையில் வைத்து அந்த தோட்டத்தீரா தோட்டீரே சிவகுழந்தை கண்ட சத்தே குழந்துவா தோட்டத்தீரா தோட்டத்தீரா சிவகுழந்து என்ன சொல்லு உறங்குதான் இதுதான் அமைய வேண்டும் தோட்டத்தில மலரத்தான் பறித்து மலரத்தான் பறித்தோ சிவமுச செய்யவா மலரத்தான் பறித்தோ தோட்டத்திலே இருந்தும் பூமலர்களை எல்லாம் பறித்தான் சிவக்கொழுந்து பாலகே. அப்படி பூமலர்களை எல்லாம் பறித்து ஆமையா சிவனாருக்கு செய்யக்கூடிய பூஜைய அருள் செய்யும்
பூசையத்தான் கரனுக்கு செய்வாரோ கடவுளுடன் பூசையத்தான் தெய்வ இந்திரனும் செய்வாரோ ஆடுகால பூசையத்தான் ஆடுகால பூசையம் தெய்வ இந்திரனும் செய்வாரே பதிலாக அம்மா தெய்வேந்திரனானவரோ செய்தார் அப்படி தெய்வ இந்திரனானவர் செய்த போது ஆமோ என் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானானவ என்ன சுவாமி சிவக்குழந்து மேல ஏப்பா சிவக்குழந்து மேல கடும் கோபம் கொண்டு இருக்கிறார் வரட்டும் வரட்டும் சிவக்குழந்து வரட்டும் இன்னைக்கு சிவக்குழந்து அம்மா நாமல் அம்மா செய்த என்னைக்கு மறந்தாலே இன்னைக்கு மறக்க கூடாதுன்னு சொன்னாங்க சொன்னோமே அன்னைக்கு அவன்கிட்ட இன்னைக்கு மறந்ததுனால அம்மா இவனை இன்னுமே நீங்க வைத்திருக்க கூடாது என்றோ கூடோ போக சொல்ல வேண்டுமே என்று ஆமோ சிவன் குழந்தாய் ஆமையா எதிர்பார்த்து ஈசனாகிய சாட்சாதி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார் சிவகுணந்தானவனுக்கு என்ன சுவாமி என்ன செய்கிறது தெரியுமா என்னன்னா அதிகாலை பொழுதுலே அருணன் உதயத்துல ஆமா சூரியன் வெப்பம் பட்டு சிவகுணந்து பாலகனுடைய முகத்திலே ஏப்பா பழுத்து விழுது அப்படி பட்ட உடனே பதறி முடிக்கான் சிவகுணம் பொழுது முடிஞ்சு போச்சு கொடுக்க ஐயோ ஐயோ சிவனார் நம்மளுக்கு பூஜையை செய்யாவிட்டால் சாபத்தெல்லாம் கொடுப்பார் சொன்னார் அல்லவா அன்னைக்கே சொன்னார் அல்லவா என்று சிவக்குழந்து பாலகனானவள் எங்கே பதறி வருகிறான் தெரியுமா எப்படி வருகிறான் அவனோ தம்பதரி தமிழ்தான் நடுநடை பகவானை பூசை செய்ய வேணும் என்றோ கைகளெல்லாம் தம்பதரி உண்டாதேவி வாராணி உள்ளிட்டு நீராடி வாராண சிவக்குழந்தோ உண்டாவன தோட்டத்துக்கு வந்து அங்க பார்க்கும் போது வந்து அங்க பார்க்கும் போது பூயெல்லாம் பறித்திருக்கு பூயெல்லாம் பறித்திருக்கு தோட்டத்திலே பூங்காவன தோட்டத்திலே பூமலர் எல்லாம் பறித்திருக்க யாரோ நமக்கு பதிலாக சிவனுடைய பூசையை செய்து விட்டாரோ என்று ஆமோ ஐயா சிவன் கொடுத்து பாடகனோ அவனுக்கு கைகளெல்லாம் தந்தெடுக்க கைமகனி காப்பதே கைமகனி காப்பதே ஆதி கைலாசம் ஆதி கைலாசம் ஓடிவாரா அப்படி கையிலே கொண்ட வாரமோதே சிவனாரத்தை பார்க்கும் போதே சிவனாரோட பூஜையத்தான் சிறப்புடன் நடத்திருங்க பார்த்தாரே பகவான் அடே சிவகுருந்த நில்லுப்பா உள்ளா பிங்களா வாங்க ஆமா 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 கையிலைக்குள்ளே நீ வராதப்பா ஏ சிவகுருந்த நான் உனக்கு சொல்லும் போது என்னடா சொன்னேன் என்றைக்கு என் பூஜையை மறந்தாலும் இன்றைய தினத்திலே நீ மறக்கக்கூடாது என்று சொன்னேன் அல்லவா ஏ அப்பா ஏ சிவக்குழந்தை என் பூஜையே நீ மறந்ததினால நீ கைலாச ஆவாதனா இப்பவே நீ பூலோகம் போயிட்டா என் ஆண்டவன் பகவான் சொன்ன போது
அங்க இருந்து ஓடோடி வந்தா ஏ ஓடோடி மாறாதே. அந்த சிவன் இருக்கும் பீடத்தை ஏய பீடமரே சேர்த்து அனைத்து பிடிக்காதே என் பீடமரே. சிவன் இருக்கக்கூடிய பீடத்தை அனைத்து பிடித்தான் சிவன் கொழுந்து பாடகனானவள். ஆமோ ஆண்டவா பகவானை என்னை நீங்கள் மன்னித்து விடுங்க மகாதேவா. சிவன் இருக்கக்கூடிய பீடத்தை சேர்த்து அழைத்து பிடித்தார். அரகரா சிவசிவா மன்னித்தருள்வோ பகவானே பரம்பொருளே ஆண்டவா. அப்படி பிடித்த போது மகனே ஏய் நீ என்னைக்கு மறந்தாலும் உன்னை நான் சும்மா இருந்திருப்பேன். எப்பா இருப்பாடோ இன்னைக்கு சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு திட்டத்தன்று என் பூஜையை மறந்துட்டல். நீ மறந்துட்டியல்லடா. நீ போடா ஏண்டி? ஆண்டவா பகவானே நாம் மூலோகம் போக வேண்டுமே ஆனா இந்த கைலாச வாசலில எனக்கு ஆமோ எனக்கு ஊட்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னா கைலாச வாசலில் என்ன சுவாமி என் மகனே அப்பா ஏ பாலகா ஏ சிவ கொழுந்து என்னுடைய பூசை அதிகார பூசையை நீ மறந்து இருந்ததினால மகனே சிவன் கொழுந்து என்ன ஆண்டவா என்ன ஆண்டவா உலகத்துல எந்த இடத்துல போனாலும் அம்மா அது உனக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏப்பா ஞாபகம் மண்டே புரிஞ்சுட்டே இருக்கணும். அதனால நீ பூலோகம் போனையானா பூலோகத்துல உள்ள மக்கள் எல்லாம் மாநில மனுக்கள் எல்லாம் நீ எங்கெங்கு போய் அமர்ந்தாலும் ஆமல்லே உனக்கு அதிகாலை இந்த ஆதித்தன் உழைக்கக்கூடிய வேளையில ஒரு சிவபானை பொங்கல் வைத்து ஆமோ எனக்கு பூசைய மறந்த பாத்தியாப்பா. ஏப்பா என் பூசைய மறந்ததினால ஒரு செங்குடா பலி கொடுப்பாரு. எப்போ அவங்க சிவரணி மாலை போட்டு செங்கடா பலி கொடுப்பாரு. என் மகனே அப்பா ஏ சிவன் கொடுத்த என்ன சுவாமி உனக்கு நடையாத பச்சரிசி நாரொழியாங்க. ஆமா ஒரு செவ்வரளி மாலை போட்டு ஒரு செங்கடாய் பலி கொடுப்பார் போ என்று ஆண்டவா என்ன அங்க செய்யக்கூடிய பூசைய ஆமா எனக்கு இங்கே நீங்கள் நடத்த வேண்டும். ஆமையா அப்படியே ஆகட்டும் என்றோ ஆதி கைலாசலில ஆமா சிவபெருமான் சிவக்குளத்துக்கு ஆமையோ ஒரு செந்தாவி பீடம் போட்டு சிவன் இருக்கும் பீடம் அனைத்து தான் பிடித்ததாலே எம்மான சிவக்குளத்துக்கு அடடே எம்மானே சிவக்குளத்து நான் இருக்கும் வீடத்தை நீ அணைத்து பிடித்ததினால இன்னையில இருந்து கைலைக்கு நான் சிவனாகவும் ஆமா பூலோகத்துக்கு நீ சிவனாகும். ஏப்பா சிவனாரா என்று எப்படி பேரு கொடுத்தார் தெரியுமா? எப்படி கொடுக்கிறா? ஐயா அரசிமாக தவசினாலே ஏ தவசினாலே ஏகா அண்ணாவி சிவனுடைய அயனு தவசினாலே இந்த சிவனுக்கும் அந்த பீடமானே நீ அனைத்து மகனே பிடித்ததால் மகனே சிவன் கொடுத்தோ நீப்பா சிவன் கொடுத்தே ஏப்பா
பாரியில பெருமாளே நீ சிவனுக்கும் பீடத்தை பிடித்ததாலே எப்ப பிடித்ததாலே உனக்கு சிவனித பெருமாள் முந்தன் பேரோ அதனை பிடித்ததாலே கடவுள் மனமான் பேர் கொடுத்தே சிவனித பெருமாளுக்கு அந்த கைலாச வாசலில ஒரு செத்தானி பீடம் போட்டு அந்த செவ்வரகளி மாலை சாற்றியே எங்க சிவனித பெருமாளுக்கு ஏன் நனையாத பச்சரிசியே அந்த படையலும் போடுவாரோ சிவனுக்கு செய்த பூஜைய மறந்த ஆமா அதே நேரத்தில் அதிகாரம் கொண்டதா ஆதி கைலாசத்துல ஆமோ அதிகாரே பொருளிலே அந்த ஆதியை உதிக்கும் போதோ ஒரு சிவப்பான பொங்கலுக்கு செவ்வரளி மாலை போட்டு சிவனடைந்த பெருமாளுக்கு ஏய் பெருமாளுக்கு ஒரு செவ்வாய் பலி கொடுவாரா பெருமாளுக்கு செவ்வனடைந்த பெருமாளுக்கு செங்கடாயே பலி கொடுத்தாமோ ஏ அம்பா அரசி மகன் அவசினான சிவனடைந்த பெருமாளே இந்த உனக்கு கையில எப்படி பூஜை நடந்ததோ ஏப்பா எப்படி நடக்கிறோமோ அதே போல பூலோக மக்கள் ஆமா நீ எங்க போய் எங்க போய் அமர்ந்தால் உனக்கு அதிகார பொருளிலே ஆதித்தன் உதிக்கும் முன்னால அமையா ஒரு செங்கடாயே பணி கொடுத்து சிவபானை புகழ் வைப்பார் புகழ் வைப்பாரப்பா இதுதான் உனக்கு பூசை புரஸ்காரம் போ என்று வாக்களித்தார் ஓட்டி வாக்களித்து வரம் கொடுத்து வாரோ அழைக்குவாரோ 1008 வாரோ வெள்ளு வரங்களெல்லாம் பெற்றுக் கொண்டே இந்த அரசி மலை தமசினாலே இந்த பெருமாள் கைலாசன மலை கடந்தோ ஏற்காடு சங்கிலி பருவதமா வைப்பாரோ வைப்பாரோ வேணகையா ஒரு சுனையா இரண்டு நாடே கடலோ அண்டே பொறி மண்டடமா ராஜா நாடு விட்டே ஐயா குணமுடனே அவரை எங்க எங்க 108 திருப்பதியோ 1008 சிவதலமா சுத்தி பார்த்து காவக்குள்ள சொல்லி முந்தைய வாசலிலே கொடுங்களையும் அது பெற்று கொண்டோ அங்கிருந்து பயணமாகியே மட்டதரம் கொடுக்க கொண்டு மட்டதரம் பேச்சியமோ அடங்கியல்லோ அந்த சிவபெருமா அவர் எங்க எங்க ஐயா பெரியோரையோ சிவபெருமான் என் பாவனாசோ தடை கடந்தோ ஏ
இந்த ஆயினூறு பாதையாகி ஆழ்வான் புரட்சி தடைகளோ எங்க எங்க ஐயா ஐயா பொட்ட ஒரு விளையாட்டு வைத்து எங்க எங்க ஐயா ஐயா கடையவான நாடு விட்டு இந்த மாதம் பாதை முடியே விளையாட்டு வைத்து ஐயா மத்தாளம் பாரு விளக்கில ஐயா அமுதம்மா திருப்புவாரா பழைய புத்தாளோ பாதையாகி இந்த புத்தாள ஐயா அருவி கரையில நீராகி 63 சேர்வை செய்து அரசடி விநாயகன் தான் வழங்கி இந்த புத்தாள குலவாய் மொழி அம்மாளையும் கண்டுமெல்ல நான் வழங்கிய அரசி பெற்ற திருமகனும் அண்ணா சிவபெருமா குறும்புறான வணங்குவாரோ வணக்கு போட்ட வாசலிலே 18ஆம் தேதி கருப்பனையும் அங்கிருந்தோ பயணமாகிய வெள்ளக்கல்லு தந்த நீரா அந்த பூரத்தார வணங்குவாராகிய இந்த சித்திர சமயதீரே சமயதீரே சித்திரத்தை வணங்குவாரே சமயதீரே என்னோ குத்தாலோ தடைக்கடலோ சிந்தாமணி தடைக்கடலோ யானை பாடம் கோபுரமா அம்மா உலகம் கூட சண்டலியா எந்த அரசி மகன் தவசினாரே சிவபெருமான்
ஆமா தெய்வங்கள் ஒரு வேலையாகவும் எந்தெண்டைக்கும் கை கட்டி காத்து வருகிறார்